அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். முழு விவரம். உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34 இருக்கிறது. அதில் தற்பொழுது 2 நீதிபதிகளுக்கான எண்ணிக்கை என்பது காலியிடமாக இருக்கிறது. அந்த 2 இடங்களுக்கான நீதிபதிகளை நியமிப்பதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஆர் மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. இது தொடர்பாக கொலீஜியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் நீதிபதி மகாதேவன் அவர்கள் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்றும் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் பட்சத்தில் அது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு கருத்தாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவர் மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சூழலில் அவரை உச்சநீதிமன்றத்திற்கு நியமிப்பது என்பது சரியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மகாதேவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கிறார். 1968 ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் பிறந்த ஆர் மகாதேவன் 1989 ஆண்டு வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். சிவில் கிரிமினல் வழக்குகளில் அனுபவம் உள்ள நீதிபதி ஆர் மகாதேவன் மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞராகவும் பணியாற்றிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கடந்த 2019 ஆண்டு நியமிக்கப்பட்ட நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக கடந்த மே மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதே போல மற்றொரு இடத்திற்கு ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கோட்டீஸ்வர் சிங்கின் பெயரை பரிந்துரைத்து கொலீஜியம் உத்தரவிட்டு இருக்கிறது. இவர் பிறந்த மாநிலம் மணிப்பூராக இருக்கிறது. இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் பட்சத்தில் மணிப்பூரிலிருந்து வந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற பெருமையும் கோட்டீஸ்வர் சிங் பெறுவார் என்றும் கொலீஜியம் தெரிவித்திருக்கிறது. இருவரினுடைய இந்த பரிந்துரை ஏற்று இருவரையும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவு பிறப்பிப்பார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.